வேலை வாய்ப்பு திண்டாட்டத்தால் புதுவையில் 2 லட்சம் படித்த இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என முன்னாள் அரசு கொறடா RKR அனந்தராமன் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு ஆண்டும் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்னார்கள். 5 ஆண்டு காலத்திலே 50,000 இளைஞர்களுக்கு இவர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். கொடுத்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதற்கு பதிலாக 2,000 பேர் தான் இதுவரை வேலை வாய்ப்பிலே இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுவை அரசிலே 15,500 அரசு காலி பணியிடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை இவர்கள் நிரப்பவில்லை. இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2,50,000 படித்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள், நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கக்கூடிய பொறியாளர்கள் இன்றைக்கு பெங்களூருக்கும் சென்னைக்கும் சென்று வேலையிலே வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. IT பூங்காக்களை கொண்டு வந்து பொறியியல் பட்டதாரிகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. கண் துடைப்புக்காக வேலை கொடுப்பது போல் நாடகமாடும் NRBJP அரசுக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். இனி வேண்டாம் NRBJP.